நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து கடலக்கொட்டையை ஊற வச்சுட்டு அதை ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு வெரைட்டி ரைஸுக்கு வந்து மூக்கக்கல்லையை ஊற வச்சுட்டு அரிசி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதையும் பக்கத்தில் வச்சுட்டு போய் படுத்தாச்சு. காத்தால எந்திரிச்சதே வந்து லேட்டானனால சீக்கிரமாக பரபரன்னு செஞ்சிட்ருந்தேன். வாரத்தில் 5 நாள் வந்து நம்மளுக்கு ரொம்ப எனர்ஜியாக இருக்குது. ஆனால் அந்த சனிக்கிழமைன்னு சொல்லிட்டு வந்துட்டால் மட்டும் போதும். ஏன் வந்து நம்மளுக்கே ஒரு டல்லான ஃபீலிங் இருக்குது. அது குழந்தைங்க முன்னாடி நம்மளுக்கு காமிச்சிக்க கூடாது. ஏன்னா நம்ம வந்து டல்லாக இருக்கிற மாதிரி காமிச்சா அவங்க உடனே நான் லீவ் போடுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் சீக்கிரமாக பரபரப்பாக வந்து எல்லா வேலையும் செஞ்சிட்ருந்தேன். ரொம்ப டைம் ஆனதுனால சீக்கிரமாக செஞ்சுட்டு கூடவே வந்துட்டு சைட் பை சைடாக பாப்பாவுக்கு வந்து சோட்டி போடுற வேலை, அவளுக்கு பால் காய்ச்சி கொடுக்குற வேலை, இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தேன். வெரைட்டி ரைஸும் ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. சுமையாவுக்கு வந்து எப்போவுமே வந்து வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற நேரம் இருக்க மாட்டேங்குது 10th போனதுலேருந்து. அதனால் அதுக்கும் வந்து ஒரு சின்ன டப்பாவில் போட்டு கொடுத்துட்டா ஸ்கூலில் எடுத்துகிட்டு போய் உட்காந்தோடனே சாப்பிட்ருவா. இந்த மாதிரி தான் என்னுடைய காலை வேலை சீக்கிரமாக போச்சு பரபரன்னு சொல்லிவிட்டு. உங்களுது எப்படி